பள்ளிகளை கொதிக்க ஏன் மேல பைய போட்டேன்? அதுதான் உங்க இடம். இல்லை, டீச்சர் இடம். டீச்சர் இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. குழந்தை கேட்டு தகவல் வேணாம். ஏமா வளர்ந்து போங்க. நான் உட்காரலாமா? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுருக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு இருக்கிற வரைக்கும் தின்னே கேட்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாம சாப்பிடணும் இல்லையோ, அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு தோத்திடுவோம், தனியா உட்காந்து தின்னுக்குவா. இல்லவா ராம், உலகாத ஒண்ணு இல்ல மாலதி. இந்த பாப்பமாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போது அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பமா, நீ போய் சாப்பிடு. பேருதான் பாப்பமா. நல்ல சிவகோயில் கால மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. பாஸ்கர், ஏன்பா பேசாம உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போறதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்காம. அதனால என்னப்பா, நாளை வந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தானே. பாஸ்கர், பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா இருக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது தெரியுமா? எப்படிங்க வேளாங்க ரொம்ப பெரிய சமாதானம் இது. அம்மா என்ன ஷூட் பண்ணலாமா? மாடியில ராமாவுக்கு ஒரு காலட்சேபம் பண்ணாரு, ரொம்ப பிரமாதம். ராமு, அதை நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு பிகில் அடிச்சுட்டு இருந்தேன். பிகி பிகி என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். இதுதான் வேணுதானா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறும்புக்கார கோயந்தன் பால லோல நம்ம கிட்ட அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். ஆரோக்கியத்துல காலத்துல உண்ணாவிரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்கட்டம்லார் கொண்டா, ஆப்பம் 60, அதே சமர்வத்தெட்டு பத்தாதா, இத்தனைக்கு மேல ஒரு நாள் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க. என்னங்க கோபியர் கதைன்னு ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட போய் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணாம்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா, எல்லாரும் ரூம் போவோம். ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டே இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்? குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாத்தியாரமா சொல்லி கொடுக்குற பாடத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக் இல்ல, ராஜா தேசிக் புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல ஹலோ
இல்லையே. நான் வர தேதியை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்குறிய. கேப்பிட்டா பாய். அது என்ன மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க. உங்களை பார்த்தோன்னா பாஸ்கர் நடுகிறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசுக்குன்னு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது? சொல்லவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. அஜிகா, என்ன கேக்குது? என்ன இந்தியாவா அமெரிக்காவா? நம்ம வீட்டு குழந்தைங்கலாம் அமெரிக்க குழந்தைங்கலாம் வாயிட்டே வருது. எங்க வாட்டாப்ல? நாங்க என்ன பிக்னிக் போறோம். அழகான வார்த்தை பிக்னிக். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்ததே இல்லை. நான் வரலாமா? சிச்ச சிச்ச, ராமு அங்கிளும் வரட்டுமே, வந்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உனக்கு வேடிக்கையா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்குமே. ஒரே ஒரு கண்டிஷன், எப்பவும் 10 அடி தள்ளி அடிக்கிற நீ. சரி சரி வாங்க. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்ன சொல்லியும் குத்தம் இல்ல. குழந்தைகள் இருந்து நீ பாக்கிறதே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உன்கிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜனமா அமையனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்தீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்கி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட பல்ல ஓட மரத்தரையில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னுவ, நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னுவ. ஆள விடு, கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு. ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாதானத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். இனிமே ஆட்டத்துல தோக்கவே கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்க கூடாது. பந்தைய பாரு. லவ் ஆர் ரெடி சர்வ். Excuse me. சாரி. அப்புறம் ஏன் மோதுறீங்க? பந்து உள்ள விழுந்தாலும் மோதுறீங்க, வெளியே விழுந்தாலும் மோதுறீங்க. என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமா நீங்க ஏன் சைடுக்கு வாங்க. நீ அந்த சைடுக்கு போ, அப்புறம் மோதுக்கு பார்க்கலாம். லவ் ஆர் போ. ஐம் சாரி. என்ன விளையாடுறா? இந்த மோதல் நிக்கிறேன்னா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்த. சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க, நீ என்ன பொசுக்கு பொசுக்குன்னு விழுற? நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க. ஓடு, ஆடு, உழு, தனித்தனியா உழு. அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பாக்கியாரம் மாதிரியே உழு. மஞ்ச வெட்ட மாடு மாதிரி துரத்தி துரத்தி முட்டுற. முதல்ல முட்டி முடி, அப்புறம் விளையாடுவோம். பார்க்கறவங்க கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு வர்ற ஆதரத்துக்கு ஐயா ஐயா. குட் மார்னிங் சார். போன வாரம் நான் 10 நோட்டு வாங்கிட்டு போனீங்க, அது கூட தீர்ந்து போச்சா? பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க் தான் நினைச்சீங்க? 2 லாட்டரி சீட் வாங்கி பாஸ்கரை காப்பாற்ற கூடாதா? உங்களுக்கு முழு அவரு கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. எனக்கு என்ன? யார் இவரு? வந்து வாங்கிட்டு போறவர். பேசவே மாட்டார், ஆனா பேச வரும். பாரு ஆள
சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை எப்படி ஷோரா சொல்ல முடியும்? பாப்போம். இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க, சுத்த போர். அப்பா, இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் ஆயிடுச்சு. பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க பாஸ்கரே? பந்து விளையாட போயிருக்கான். வழக்கம் போல வந்தாச்சா சீசனுக்கு? கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. படிக்கவே இல்லை. எப்ப நீ ஆமையா மாறின? அடையாளமே தெரியலையே. உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும்? பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம். சரி பரவலா, உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்ச வீட்டுக்காரன், அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா? தம்பி, அந்த வீட்டுக்காரர் நான் தான். போய. ஆமா, இந்த வீட்டுல பாஸ்கர்ங்கிறது யாரு? நான் இல்ல. நான் தான் பாஸ்கர். நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. பாக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் எங்களுடைய வீட்டுக்காரன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சாரி. எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லணும்? புருஷனை கேள சொல்லுங்க. அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. பாவம், அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு. உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்திருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லுது. இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தோற ஏன்னா சொன்ன தலைக்கு மேல தூக்கிட்டீங்களா? அதிர்ஷ்டமான பரவலம். பாஸ்கர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ. வாங்க அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானும் இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தந்தோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். அப்பா ஆன மேல வந்துதான் பாத்துருக்கீங்க. பாருங்க, புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும், இவ யாரு? இவங்க பேர் மாலதி, நம்ம குழந்தைங்களோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா, இவர் தான் மகாலட்சுமி நேர்ல போய் பார்த்துட்டு வந்தார். அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா? நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி சரி. பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது தான் நல்லது. இப்படிதான் நாட்டார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே, ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அந்த வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா. அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா. ஜாகிரதை. பரவலம் போலதான். உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா? பள்ளிவாரன் உலகநாதன் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அது வரைக்கும் ஓட இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆகி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்க எல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? இதெல்லாம் சாந்தி நிலையமா சாந்தி பவனா? ஓட்டலாம் நினைச்ச நீ வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய் வராண்டால படு. நான் வராண்டாவில் படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் ஒரு காசு உண்டா? சரி. பாரு, பொண்டாடி கொட்டி தூக்குறாங்க. என்ன பெட்காரை கொண்டு சொன்னாட்டே பாக்குறா. என்ன கூச்சப்படாதீங்க. ஆடு பேர் வேணும்னா சொல்லுங்க, வரவழைக்கிறேன். சாப்பிட்டு உடம்பு கேட்டுக்கீங்க. வருவதா? நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஊருக்கு வேணாம். வேண்டாம். பையா, என்ன கூப்பிட்ட? பையா போட்டவங்க பையனா? ஒண்ணுமில்ல, போச்சுக்காத. உள்ள வந்து இன்னொரு 4 இட்லி. ஐயோ, ஏற்கனவே 7 தின்னாச்சு, இன்னும் 4. இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு. ஏன் கண்ணு வைக்கிறேன்? கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா? சும்மா இருடா. ஆமா பர்வதம், எங்க உன் பொண்ணு திகரகி கவர்ச்சி கண்ணு ஷீலாதேவி? அதுவா, பாஸ்கரோட வெளியே போயிருக்கு. அதானே, ஆளு கொஞ்சம் அசரப்படாத, உடனே வெளியே போட்டுருவாங்க. இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது. ஆமா, நீ கூட போகல. சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்னடா அங்க வேலை? நீ அம்மா தாய்லாத்தின் பெருமையை நாட்டுற. இட்லி விவசாயே கிடையாது உனக்கு. அதான். அப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணட்டுங்களா? அதையெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. நீ இஷ்டப்படியே செய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாய பாக்கார காக்கா கொத்தும் போல் இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு? எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு. சும்மா இருக்கா நாம. அம்மா, என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன். உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான். இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? 8 அஷ்டமத்துல சனி, மாமியாருக்கு ஆபத்து. வேண்டாப்பா, 21 21 மரணம். பொண்ணு செத்து போவோம், இல்ல பைக்கு முடிச்சு ரோட்ல அலையும். அப்ப 23? ஏப்பா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணு ஆபத்து வராது. முதல்ல நீ 22 தாண்டும், அப்புறம் பாப்போம். நான் சீரியஸா கேட்கிறேன். இது இருந்து என்ன பண்ண போகுது? இட்லிக்கு நஷ்டம்.
ஏண்டா கிண்டலா பண்ற? ஏமா நீங்க ஒண்ணும் பேசாம இருக்கீங்களே. பாஸ்கர் வந்ததும் அவனும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. அநேகமா இப்ப என் மகளே தேவையை குடிச்சிட்டு வந்துருவா. பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு என்னம்மா, வேலை வந்தா தானே நடக்கும். வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பெரியவர உன்னை வேணாம் கட்டி போட்டிருந்தேன். யார கேட்டு தைரியமா உள்ள வந்த? உன்கிட்ட சொன்னபடி நீ காப்பி கொண்டாடல, நானே வந்துட்டேன். ஆமா, காப்பி தான் இல்ல, அந்த பிளாஸ்க் எங்க? உன் தலை எடுத்தியா? எடுத்து எடுப்படியா அந்த உண்டிவில் அடிக்கிற பையன் கல்யா படம் அது உடச்சுட்டான். குறைஞ்சு போச்சா? அது போனா போட்டோம். தம்பி, இது என்ன இது ட்ரெஸ்? கைக்கொட்டி எல்லாம் எடுத்து காலில் சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி எல்லாம் இருக்கு. யாரோ என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னையே வாரியா? உன்னை பார்த்தா எனக்கு எரியுதே தவிர எனக்கும் பேச்சு துணைக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதியா? பேசு. அது சரி பெரியவர, நேற்று ரேடியோ கேட்டியா? இசை விழா எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி, மகாலிங்கம் ஃப்ளூட்ட கேட்டியா? கேட்டனே, தர மாட்டேங்கிறாரு. அவர் யாருக்குமே கொடுக்கறது இல்லையாமே. என்னது? அதானே. புறப்படுங்க ராமு. எல்லாரும் எங்க புறப்படுறீங்க? உங்க இங்கே விட்டுட்டு நாங்கெல்லாம் பலூன்ல ஆகாசத்தை பார்க்க போறோம். திரும்பி பூமிக்கு வருவீங்களா? உங்க சொல்ல தாங்க மாட்டாங்க. நாங்க ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துகிறேன். பார்த்து பாருங்க. பருவம் பிறக்க போறாளா? பருவத்துக்கு இன்னும் பலூன் ரெடியாக. இத பாரு, மரியாதை அந்த வீட்டு விட்டு வெளியே போ. இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி. என்ன கேட்டாங்க? அதுக்குன்னே வந்திருக்காங்க. என்ன கேள்வி? பாஸ்கர், நான் அன்னைக்கே சொன்னேன் பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு முதல்ல இவனை வெளியே அனுப்புன்னு. கேட்டியா? இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்னை மயக்க பாக்குறான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. நீங்க அவங்கள வெளியே அனுப்ப போறீங்க தானே? வலே கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப போறாங்க. பாஸ்கர்! ஆமா ஷீலா, ராம சொல்றது உண்மைதான். மாலத்தில் இந்த வீட்டு மகாலட்சுமி ஆகப்படான். எங்க என் மூஞ்ச பத்தி சொன்ன? அது ரொம்ப கஷ்டம். பாக்குற மாதிரி இருக்கு. நீ என்ன பாக்குற? உண்மையா அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? பாஸ்கரே சொல்லியாச்சு. மரியாதை சொல்றேன், போட்டுருங்க. பெட்டு பெட்டியா இருக்குங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க. அந்த கஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணிட்டோம். 2 பெட்டி வந்தாச்சு. உன்னத நீ எடுத்துக்கோ. உன்னத நீ எடுத்துக்கோ. புறப்படு. பாஸ்கர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கம்மா போலாம். உனக்கு வந்துருச்சு ரோஷம். உனக்கு இன்னும் வரலையா? புறப்படு. அம்மா புறப்பட்டு வந்துரு. டிக்கெட் எல்லாம் வண்டியில போனா பாதி வழியில இறக்கி விட்டுருவான். இந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்கு தேர்ட் கிளாஸ். கொண்டாங்க. பாஸ்கரை பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க 2 பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண படம் வாங்க போனவங்க ஏன்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு படம் வாங்கிட்டு வர சொன்ன. எந்த படமே கேட்டாலும் ஒன்னும் 690 ரூபான்றான், இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி. 700 வேணும்னு சொன்னா முந்தானையை கத்திச்சுக்குவான்றான். என்ன பண்ண சொல்ற? ஆமாங்க, நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபா படம். நீ பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. அம்மா, அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் கூட வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. கீதா, அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட கொடு.